இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திரு என்ஆர் இளங்கோஜி. Thank you, Honorable Chairman, sir. I thank you for allowing me to speak in Tamil. ஒரு சாதாரண பின்புலத்திலிருந்து இந்த மாபெரும் அவைக்கு என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவையில் வழி அனுப்பு விழாவிற்காக எங்களை வாழ்த்தி பேசிய மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றவர்கள் பேசியதைப் போல எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை கிடைத்தது. 3 துணை ஜனாதிபதிகளிடம் இந்த அவைத்தலைவரிடம் பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. மரியாதைக்குரிய திரு வெங்கையா நாயுடு, திரு ஜெகதீஷ் தன்கர் மற்றும் உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். துணைத் தலைவராக பணியாற்றிய திரு அரவிந்த் அவர்கள் எங்களை வழிநடத்தியதோடு அல்லாமல் உரிய வாய்ப்புகளை கொடுத்தார். அது எங்களுக்கு மிகவும் துணையாக இருந்தது. எங்களுடைய குழு தலைவர் திரு திருச்சி சிவா அவர்களை பற்றி நான் குறிப்பிட்டாக வேண்டும். அவரை குழு தலைவர் என்று சொல்வதை விட எங்களை ஒரு குடும்ப தலைவராக தான் அவர் எங்களை நடத்தினார். ஒரு மூத்த சகோதரனாய் எப்படி அவையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, ஒரு மூத்த சகோதரன் கைப்பிடித்து கொண்டு ஒரு குழந்தையை கைப்பிடித்து கொண்டு போகிறார் போல் இந்த அவையில் எங்களை வழிநடத்தினார். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூத்த தலைவர்கள் திரு மல்லிகார்ஜுன கார்கே, திரு கபில் சிபல், திரு பி சிதம்பரம், திரு திக்விஜய் சிங் ஆகியோருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மாண்புமிகு திரு ஜே.பி. நட்டா அவர்களும் மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் எங்களுக்கு தேவையான அவையில் எங்களுக்கு எதிராக பேசினாலும் கூட, எங்களை மிகவும் கண்டித்து பேசினாலும் கூட அவைக்கு வெளியே இருக்கக்கூடிய நடவடிக்கைகளில் எங்களுக்கு மிக துணையாக இருந்தார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக குறிப்பாக மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் இந்த 3 குற்றவியல் சட்டங்களில் நான் கொடுத்த பங்களிப்பை என்னை தனிப்பட்ட முறையில் கூட்டு பாராட்டியதற்காக அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கம்யூனிஸ்ட் தோழர்கள் திரு ஜான் பிரிட்டாஸ், திரு சந்தோஷ்குமார், திரு சிவதாசன் ஆகியோர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் மனோஜா, திரு சஷ்மித் பாத்ரா, திரு நீரஜ் சந்திரசேகர் மற்றும் ஆம் ஆத்மி பார்ட்டியை சேர்ந்த தோழர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு டெரிக் ஓபிரையன் அவர்கள் எங்கு பார்த்தாலும் எங்களை அரவணைத்து எங்களை ஊக்கப்படுத்தி எப்படியெல்லாம் அவையில் ஆக்ரோஷமாகவும் பேச வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தவர் அவர். நான் 2020 தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த அவைக்கு வந்தபோது கூட பல்வேறு காரணங்களால், கொரோனா தொற்று மற்றும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடைபெற்ற சில காரணங்களால் என்னால் இந்த அவையில் முழுமையான பங்களிப்பை தர முடியவில்லை. நான் இந்த அவைக்கு ஆற்றிய பங்கு மிகச் சிறிதாக இருந்தாலும் கூட நான் இந்த அவையில் மூத்தவர்களிடமிருந்து பெற்றிருக்கக்கூடிய அனுபவமும் பாடமும் மிக பெரியது, விலை மதிப்பட்டது. அது என்னுடைய இனி வரும் காலங்களில் பொது வாழ்வில் மிக உறுதுணையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எல்லா திராவிட முன்னேற்ற கழக தோழர்களைப் போல எங்களுக்கு 5 பெரும் முழக்கங்கள் உண்டு. அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற இந்த 5 பெரும் முழக்கங்களை ஒட்டி என்னுடைய பொது வாழ்க்கை தொடரும். அதற்கு இந்த அவையில் நான் பெற்ற அனுபவங்கள் எனக்கு உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறேன். என்னுடைய உரையை முடிப்பதற்கு முன்பாக என்னுடைய கருத்துக்களாக 2 விஷயங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். டாக்டர் கலைஞர் அவர்கள் நாடாளுமன்ற முறையை பற்றி பேசும்போது, பெரும்பான்மை என்பது உடலைப் போலவும் சிறுபான்மை என்பது கண்களைப் போலவும் மதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அதாவது பெரும்பான்மையினராக இருக்கக்கூடியவர்கள் சிறுபான்மையினருடைய கண்களின் வழியாக, அவர்களுடைய வழியாக
பிரச்சனைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அந்த நடைமுறை இப்போதெல்லாம் நடப்பது இல்லை என்பதை என்னால் அறிய முடிகிறது. இந்த 6 வருடத்தில் நான் அதை பார்த்திருக்கிறேன். எனவே சிறுபான்மையினுடைய கருத்துக்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும், அந்த கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அரசாங்கம் என்று நான் கருதுகிறேன். இரண்டாவதாக, பேரறிஞர் அண்ணா சொன்னபோது வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று சொன்னார். இத்தனை கால இடைவெளியில், இத்தனை பல 10 ஆண்டுகளில் இந்த நிலைமை மாறியிருக்க வேண்டும், ஆனால் மாறவில்லை. அதைவிட வடக்கு வாழ்கிறது தெற்கை வதைக்கிறது என்ற அளவில் நாம் இன்று நிற்கிறோம். வரக்கூடிய காலங்களில் இந்த சூழ்நிலை மாற வேண்டும், அதற்கு இந்த அவை துணை நிற்க வேண்டும். இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான கண்ணோட்டத்தோடு பொருளாதாரத்திலும் மற்ற எல்லா செய்திகளிலும் இந்தியா முழுமையும் ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.